நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்பரிங் வந்து பெரிய சப்ஸ்டிட்யூயன்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்பரிங் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த ப்ரொப்பைல் கார்பனுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நம்பரிங் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 நம்பர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 4 எத்தில், அதுக்கப்புறம் வந்து 2 மெத்தில் 1 ப்ரொப்பைல் சைக்ளோஹெக்சேன் தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இ எம் அப்புறம் பி வர மாதிரி நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வந்து நம்பரிங் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது சப்ஸ்டிட்யூயன்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நம்பர் கொடுத்துட்டு எழுதும்போது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எழுதணும். அதனால் வந்து எந்த தப்புமே வராது. இந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் பாருங்கள், நம்ம வந்து டபுள் பாண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம் ப்ரியாரிட்டி ஆர்டரில். ஸோ அதுக்கு 1 2 3 4 5 நம்ம நம்பரிங் கொடுத்துட்டோம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 ப்ரோமோ பென்ட் 1 தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து பாருங்கள், ஐயூபேக் நாமென்க்ளேச்சர். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி லாங் செயினாக இருக்கும்போது லாங் செயினுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ 1 2 3 10 வரைக்கும் இதுக்கு நம்பரிங் வருது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 வரைக்கும் நம்பரிங் வர்றதுனால அடுத்து செகண்டு 2 மெத்தில் 2, 7, 8 3 மெத்தில் 2, 7, 8 ட்ரை மெத்தில் டெக்கேன் தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து இதுக்கு பாருங்கள், ஐயூபேக் நாமென்க்ளேச்சர். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சிஐபி ரூல் வந்து யூஸ் பண்ணுவோம். சிஐபி ப்ரியாரிட்டி கார்னிங்கோல் பிரிலாங் ரூல் படி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அட்டாமிக் நம்பருக்கு தான் கொடுக்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து குளோரைடு வந்துருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து 1 கொடுக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 நம்பரிங் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன். ஃபஸ்ட்டு குளோரின்க்கு ஏ கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த கார்பன் பக்கத்துலேயே வந்து sp3 கார்பன் இருக்குது. இங்கே வந்து sp2 கார்பன் தான் வருது. ஸோ அதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. அப்புறமா தேர்ட் வந்து இதுக்கு. ஸோ ஏபிசி எந்த ஆர்டரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிசி படி ஆர் வந்து வருது. ஆனால் ஹெச் ஃபோர்த்து ப்ரியாரிட்டி குரூப் வந்து வெஜ்ஜில் இருந்துச்சு அப்படின்னா வர்றதை வந்து ரிவர்ஸாக போடுவோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு எஸ் 1 எஸ். அதுக்கடுத்து இந்த கார்பனுக்கு பாருங்கள், ஏ வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பி இதை சூஸ் பண்ணியிருக்கோம். சி இந்த மெத்திலுக்கு, டி வந்து இங்கே வருது. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஹெச் வந்து டேஷில் தான் இருக்குது. ஸோ வரதை அப்படியே எழுதிக்கணும்.